பெரிய சைஸ் கட்லா மீனும் தலையெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு மீன் குழம்பு ஒன்று செய்யலாமா? வாங்க. 3 தக்காளியை நல்ல பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் புளி கரைசலையும் ஊற்றிட்டு சாம்பார் தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை தேவையான ஒரு உப்பு சேர்த்து இந்த கரைசலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெயும் ஆயில் எடுத்துக்கலாம். 10லேருந்து 20 சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பு இதோட சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அந்த குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனையும் மீன் தலையும் இதோட சேர்த்து நல்லா மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா தலைன்னு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதம் போட்டு மீன் குழம்பு ஊற்றி மீன் பொரியல் ஒன்று வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்புல போட்ட மீன் தலை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கள ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்